வணக்கம் உறவுகளை மீண்டும் மற்றொரு ஆலோசனை நேரம் நேரடி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தரப்பில் என்னோடு கலந்து கடமையாற்றும் நண்பர் தினேஷோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். மாதம் ஒரு தடவை எமது ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் கணக்காய்வு மற்றும் வேறு விதமான நிதி ஆலோசகர் அல்லது நிதி திட்டமிடல் தொடர்பாக இன்றைக்கு பிரித்தானியாவில் எதிர்நோக்கி இருக்கின்ற எமது பொருளாதார முதலீடுகள் அல்லது முதலீட்டுடன் தொடர்பான வரிகளை செலுத்துகின்ற தன்மைகள் அல்லது வரிகளை மீதப்படுத்துதல், வீண் விரயமாக்காமல் நாங்கள் வரிகளை எவ்வாறு செலுத்திக் கொண்டிருப்பது, இது போன்ற நல்ல பல விடயங்களை பகிர்ந்து வரும் நீண்டகால தன்னுடைய ஏறக்குறைய கால் நூற்றாண்டுக்கு மேலாக 25 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய கணக்காய்வு துறையிலும் கணக்கியல் துறையிலும் அது மட்டுமல்ல சுயாதீன திட்டமிடல் துறையிலும் சிறந்து விளங்கும் நாதன் அண்ட் கோவினுடைய பேச்சாளராகவும் பொறுப்பாளராகவும் விளங்கும் நாதன் பெரா அவர்களை நாங்கள் மீண்டும் இன்று சந்திக்கின்றோம். வணக்கம் நாதன் பெரா அவர்களே. வணக்கம் வணக்கம் நேயர்களே. உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். இன்று உங்களுடைய நிபுணத்துவ ஆலோசனையின்படி என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணியிருக்கிறீர்கள்? இன்று நாங்கள் என்னென்ன டாக்ஸ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மக்கள் அண்டர்டேக் பண்ணலாம், அதை விட ரெண்டாவதாக பென்ஷனை பற்றி கதைக்க இருக்கிறோம். என்னென்ன டைப் ஆஃப் பென்ஷன்ஸ் அதையா இம்மட்டு நாளும் நடந்த பென்ஷன்ஸ் என்ன மாதிரி போனது, இனிமேல் என்ன செய்ய வேணும் என்றும், அதை விட என்ன ரிஸ்க் இருக்குது பென்ஷனில், ரிஸ்க்ஸ் என்ன, எதை யோசிக்க வேணும், எதை கணக்கில் எடுக்க வேணும் என்று பார்த்து ஃபைனல் பார்ட்டில் இனி வரப்போகிற ஓட்டோ என்ரோல்மெண்ட் என்று எம்ப்ளாயீஸுக்கு வரப்போகிற ஒரு சட்டம் உண்டு. அது ஏற்கனவே வந்துட்டுது பெரிய எம்ப்ளாயீஸுக்கு. ஆனால் இனிமேல் வர ஃபேஸ் அவுட் பண்ணி அக்டோபர் 18 சின்ன எம்ப்ளாயீஸ் எல்லாரும் கட்டாயம் ஜாயின் பண்ண வேணும். அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் கடைப்பிடிக்க வேணும் என்று எம்ப்ளாயர் என்ன க்ரைட்டீரியாஸ், எம்ப்ளாயீஸ் என்ன செய்ய வேணும், அதில் இருக்கிற இது சட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு ஸ்லைட்ஸில் போகிறதுக்கு இன்றைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். நன்றி. சென்பராவளி, நீங்கள் இந்த ஓய்வூதியத்தை தொடர்கிறீர்கள். உண்மையில் ஒரு பிரியோசனமான உபயோகமான விடயம். ஒருவருடைய வாழ்வில் தான் சேமிக்கின்ற பணத்தை அவர் ஓய்வூதியமாக பயன்படுத்தி தன்னுடைய இறுதி காலத்தை மிக சிறப்பாக செம்மையாக வாழ்வதற்கு வழிவகுப்பார். அந்த வகையிலே சாதாரணமாக ஊதியங்களை பொறுத்தவரையில் இந்த ஓய்வூதிய பணமும் வித்தியாசப்படும். அதுவே பெரிய பெரிய நிறுவனங்கள், சிறிய நிறுவனங்கள், இந்த வகையில் ஏதாவது முக்கியமாக எங்களுடைய உறவுகள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பதாக பார்க்குறீங்களா? ஆமாம். என்னென்னா இப்போ பாப்புலேஷன் ஏஜிங் பாப்புலேஷன் கூடிக்கொண்டு போகுது. அதை விட த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு சப்போர்ட் திஸ் ஏஜிங் பாப்புலேஷன் இப்போ இனி ஃப்யூச்சர்லையும் சரியான கஷ்டமான காலநிலைக்கு வர இருக்கிறது. ஆனபடியாக மக்கள் என்னென்று தங்களை சப்போர்ட் பண்ண வேணும். when the state can't afford to look after them as they wish. ஸோ இம்மட்டனாலும் ஸ்டேட்ஸ் சப்போர்ட் இருக்கலாம். ஆனால் இனிமேல் வர ஸ்டேட்டின் சப்போர்ட் குறைஞ்சி கொண்டு போக போகுது. ஏற்கனவே ஒரு லோன் வருது நெக்ஸ்ட் இயர்லேருந்து. ஸ்டேட் பென்ஷன் ஃபிக்ஸ்ட் ரேட்டாக வரப்போகுது. அதாவது நீங்கள் எவ்வளவு பே பண்ணினா என்ன, எத்தனை இயர்ஸ் கண்ட்ரிபியூட் பண்ண என்ன, எவ்வளவு இயர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணினா என்ன, இந்த ஸ்டேட் பென்ஷன் £144 ஃபிக்ஸ் ரேட்டாக வேற இருக்குது நெக்ஸ்ட் இயர்லேருந்து. அப்போ அதுக்கு மேலே ஒரு நாளும் ஒருவருக்கும் அந்த பேமெண்ட் கூட போகிறதில்ல. அப்போ இதால் என்ன ஸ்டேட் செய்தண்டா தங்களோட அவுட் கோயிங்ஸை தே ஆர் ட்ரை டு கண்ட்ரோல். அப்போ மிச்ச ஷோர்ட் ஃபோலுக்கு மக்கள் தான் தங்களோட ஓன் பர்சனல் சேவிங்ஸ் தே ஹாவ் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அண்டர்டேக் பண்ணி த்ரூ அவுட் த கரியர். இப்போ என்னென்று ரிட்டையர்மெண்ட்டில் தாங்கள் சர்வைவ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்கிறதா அல்லது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறதா, ஒரு ஹாலிடே ஹோம் வச்சுருந்து அங்கே இருக்கிறதால லோவர் காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் இருக்கலாம். அப்போ இங்கேருந்து பென்ஷன் எடுத்து இன்னொரு கண்ட்ரியில் ஸ்பெண்ட் பண்ணுறதால குறைய செலவுகளை எடுக்கலாம். ஆனபடியாக அந்த இருக்கிற மணியை இன்னும் மேனேஜ் பண்ணலாம் until they are no longer in this world, so to speak. அப்போ அது என்ன மாதிரி செய்கிறதுக்கு இப்போ தொடக்கமே மக்கள் தே ஷுட் பிளான் தேர் ஃப்யூச்சர். அப்போ யங்கிலேருந்தே யூ ஹேவ் டு டேக் நெசசரி ஆக்ஷன். ஆனபடியாக கடைசி நாளில் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக ஒன் டைம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவைராது. இதை சரியாக செய்து
சரியான முறையில் எல்லாம் செய்ய வேண்டுமென்றதுக்காக வேண்டி தான் இன்றைக்கு கதைக்க இருக்கிறோம். நன்றி. உறவுகளை நீங்களும் இவருடைய நீண்டகால நிபுணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு வர்த்தக பெருமக்கள் பலர் இருக்கிறீர்கள், பல முதலீடுகளை பல நிறுவனங்களில் நீங்கள் செலுத்துபவர்களாக இருக்கிறீர்கள், அல்லது முதலிட்டவர்களாக இருப்பீர்கள், அல்லது நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் பெரிய குறையாக இந்த வரிகளை நாங்கள் வீணாக விரயமாக்குகிற ஒரு நடவடிக்கையும் இருக்கிறது, அல்லது வரிகளை நாங்கள் சரியான முறையில் கணக்காய்வாளர்கள் அல்லது கணக்காளர்களை தொடர்பு கொண்டு எவ்வாறு மீதப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் அறிவதில் நாங்கள் மிகுந்த சிரமம் காட்டுவது குறைவாக தென்படுகின்ற இந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்று இவருடைய முதல் தொடக்கத்திலேயே உறவுகளும் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கின்றோம். எஸ்.என். பெரா அவர்கள் உங்களுக்காக பதிலளிக்க காத்திருக்கின்றார். ரைட். முதலாவதாக லாஸ்ட் மந்தில் கதைச்சது மாதிரி ஒரு இண்டிவிஜுவலோ அல்ல ஒரு பிஸ்னஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க அவைக்கு அப்போ ஒரு ரிஸ்க் வேர்சஸ் ரிவார்டு ஒரு கேட்டகரியிலான் இருக்குது. எல்லா பெனிஃபிட்டையும் தராது. ரிஸ்க் இருக்க ரிவார்டும் இருக்கத்தான் செய்யும். அப்போ ஒவ்வொரு ஆளுண்டையோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ரிஸ்க் ப்ரோஃபைல் இருந்து தான் தங்களுக்கு தக்க மாதிரி ரிஸ்க்கை தே ஹேவ் டு டேக் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா சில வேளையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கணக்க க்ரோத் இருக்காது. அதோட தே ஹாவ் டு டைவர்சிஃபை த போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறதுண்டா எல்லா எக்ஸைம் ஒரு பாஸ்கெட்டில் போடாமல் அதை டைவர்சிஃபை பண்ணுறதால அவைக்கு அவங்க ரிஸ்க்கை குறைக்கலாம். ஸோ தச்சலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண இல்லை ஃபெயிலியர் வந்தால் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வில் கவர். அப்போ அதுக்கு தக்க மாதிரி பேசிக்ஸ் இது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது எல்லா எக்ஸைம் தனி ஒரு பாஸ்கெட்டில் போடாமல் ஸ்ப்ரெட் பண்ணி ரிஸ்க்கு தக்க மாதிரி இதண்டா தச்சலாக ஒரு பிரச்சனை வந்தாலும் யூ ஆர் நாட் கோட் அவுட். அதாவது நீங்கள் ஏற்கனவே யூ ஹவ் எக்ஸ்பெக்டட், யூ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஆனபடியாக அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்குமென்று சொல்லலாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அண்டர்டேக் பண்ணிக்க ஆர்கனைசேஷன்ஸோ மக்கள் ஒன்றில் இன்கமத்தை கூட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணினோம். they call it income generation or income driven investments அல்லது capital growth, அதாவது வேல்யூ ஆஃப் த முதல் கூறுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ கூறுறதுண்டா அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க அவை யோசிக்கணும் எங்களுக்கு கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். இன்கத்தை எங்களுக்கு இப்போ தேவையில்லை என்றால் எங்களுக்கு வேறு இன்கம் இருக்குதோ வேறு சம்பளம் இருக்குதோ வேறு மணி இருக்கிறபடியாக எங்களுக்கு இப்போ எங்களுக்கு கேபிட்டலை க்ரோத் பண்ணுறோம். ஏனெண்டா இன்னொரு காலத்தில் தேவைக்க அந்த கேபிட்டலை பாவிச்சு நாங்கள் இன்கத்தை கொண்டுடலாமன்ற ஒரு இது. அப்போ அவைக்கு தக்க மாதிரி என்ன அவைக்கு நீடு இருக்குதோ அந்த நீடுக்கு தக்க மாதிரி இன்கத்தை ஜெனரேட் பண்ணுறோமோ அல்லது கேபிட்டலை ஜெனரேட் பண்ணுமோ ரெண்டும் தேவையோ என்ற அந்த ஒரு பேலன்ஸ் இதொண்டு முதல்ல இருந்தே இதண்டு செய்து போட்டு பேருந்து லாஸ்ட் மந்தில் கதைச்ச மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க சே ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க அதுக்கு டேக்ஸ் ரிலீஃப் ஃபண்டும் இருக்குன்னு லாஸ்ட் டைம் சொன்னேன் நான். அதில் அதில் என்ன ரிஸ்க் இருக்குண்டா அந்த லைஃப் இன்சூரன்ஸோட ஒரு ஃபிக்ஸ் பீரியடு தான் போகும். அப்போ இது லைக் மோட்டர் கார் இன்சூரன்ஸ், அதாவது ப்ரீமியத்தை பே பண்ணுறீங்க. இது மோட்டர் கார் இன்சூரன்ஸ் அன்றைக்கி அது மேண்டேட்ரி, அதாவது கட்டாயம் எடுக்க வேணும். இது மக்களின் ஆக்களின் ஆப்ஷன்ஸ். அவங்க ஃபேமிலியில் அல்லது சொந்தக்காரரோ அண்ணா தம்பி அக்காவோ அவைக்கோ பேரண்ட்ஸுக்கு அங்கிள் ஆண்ட்ஸுக்கு டிசீஸ் இருக்குது, அவை பரம்பரையாக டிசீஸஸில் சாவ் பண்ணுற வேண்டாம் அவைக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது கட்டாயம். ஏனெண்டா அவைக்கு தெரியும் ஏற்கனவே இது ஜீன்ஸில் இருக்குது. அப்போ அதுக்கு தக்க மாதிரி அவை அந்த ரிஸ்க்ஸை அந்த லைஃப் இன்சூரன்ஸை எடுக்கலாம். அப்போ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க அது ஒரு ஃபிக்ஸ் பீரியடு போகுது. அப்போ அந்த பீரியடுக்கு இல்லை கிளைம் வந்தால் இஸ் குட். தச்சலாக கிளைம் வர இல்லைண்டா அவ்வளோ கட்டின ப்ரீமியம் அவ்வளோ லாஸ்ட். அப்போ அதுக்காக வேண்டி சில அநேகமான ஆட்கள் அந்த டேக்ஸ் ரிலீவ் இருக்கிற லைஃப் கவர் எடுக்க போகிறது அட்லீஸ்ட் ஒரு 45%ஓ 20% பேசிக் ரேட் டேக்ஸ் பேரண்டா 20% டேக்ஸ் ரிலீஃப் இருக்கும், அல்லதுண்டா 45% இட் இஸ் அ ஹை ரேட் டேக்ஸ் பேரண்டா. அப்போ அந்த ரிலீஃப் இருக்கிறபடியே அது ஹெல்ப் பண்ணும். அதை விட இன்னும் ஒரு லைஃப் கவர் இருக்குது, அது ஹோல் ஆஃப் லைஃப்னு சொல்கிறது. ஹோல் ஆஃப் லைஃப் அன்னைக்கு அதில் நீங்கள் லைஃப் கவருக்கும் பே பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் அட் தி எண்ட் ஆஃப் த டேர்ம் ஒரு லம்சம்மாக எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதை செலக்ட் பண்ணிக்க எந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அதில் சரியாக செலக்ட் பண்ணணும். ரிஸ்கியான ஃபண்ட்ஸில் செலக்ட் பண்ணினா கூட ரிஸ்க் இருக்கும், க்ரோத்தும் இருக்கலாம், அட் த சேம் டைம்
கீழே பதிவுக்கும் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனபடியாக அதை சரியான இதில் செய்தால் உகந்தது. அதை விட அந்த ஹோல் ஆஃப் லைஃப் அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு சம் ப்ரீமியம் இஸ் தேர் for them to have at the end of the day. அல்லதாண்டா இது மோட்டர் கார் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பீரியடு போகும். அதில் கிளைம் இருந்தால் குட், கிளைம் இல்லையாண்டா இல்லை. அதோட சர்டன் லைஃப் கவர் வந்து ஒரு டெர்மினலி இல்னஸ் வந்தால் அதில் பே அவுட்ஸ் இருக்கும். அப்போ ஆக்கள் சாக தேவையில்லை. ஆனால் டெர்மினல் இல்னஸ் வந்தால் அதில் அந்த பேமெண்ட்டு எடுக்கலாம். மற்றும்படி வந்து இந்த நாட்களில் அகெயின் கனாக்கள் கூட காலம் சீவிக்கிறபடியாக இன்சூரன்ஸ் வந்து கேர் ஹோம் இன்சூரன்ஸ் அதையும் இந்த பாலிசிஸோட ஆடோனாக எடுக்கலாம். ஸோ நான் லாஸ்ட் மந்த் சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆஸ் வெல் ஆஸ் கேர் ஹோம் இன்சூரன்ஸையும் இதோட ஆட் பண்ணி எடுக்கலாம். மற்றும்படி இந்த நாட்களில் தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இஸ் வெரி லோ, இஸ் ஹிஸ்டாரிக்கல் லோ. லாஸ்ட் 300 இயர்ஸில் இப்போ தான் இந்த லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்திருக்குது. இட்ஸ் வெரி அன்யூஷுவல். அப்போ அன்யூஷுவலாக இருக்க பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் சரியான லோ. அப்போ கணக்க பென்ஷனியர்ஸ் சேவிங்ஸில் ரிலா பண்ணினாக்கள் இப்போ வந்து தே ஹாவ் டு யூஸ் த கேபிட்டல். ஏனெண்டா அந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் சோ லோ, அந்த இன்ட்ரெஸ்ட்டை பாவிச்சு அவை ஒன்றுமே செய்யலாது. அப்போ அதால் தே ஆர் லூசிங், தே ஹாவ் டு லிவ் ஆன் தியர் கேபிட்டல். அப்படி கேபிட்டலில் லிவ் பண்ணுறதுல என்ன நட்டமெண்டா கனகாலத்துக்கு அந்த கேபிட்டல் லாஸ் பண்ணாது. அப்போ இப்போ பென்ஷன் ஆக்களில் கேபிட்டல் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு சேவிங்ஸில் ரிலா பண்ணியிருந்தால் அந்த கேபிட்டல் வந்து கெதியாக போடும். பேருந்து தே ஹாவ் டு ஃபைண்ட் அ வே ஆஃப் ஹெல்பிங் தெம் ஓ லுக் ஆஃப்டர் தெம். அப்போ அதுக்காக வேண்டி சில ஆக்கள் என்ன செய்யணும்னா அந்த மணியை கம்பைன் பண்ணி ஒரு லோனை எடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதாலேயோ ஒரு பை டு லெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறதால அந்த பேங்க்கில் இருக்க அந்த மணிக்கு ஒரு 500 பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தோ 1000 பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது ஒரு 12,000 pounds worth ஆஃப் இன்கத்தை கொண்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டியில் போய் அதை ரெண்ட் பண்ணினா சே 1000 pound a month, 12,000 pounds ரெண்ட் வரும். ரெண்ட்டில் மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டை கழித்தாலும் ஒரு 6,000 pounds உங்களுக்கு மணியாக வருது. அப்போ 500 pounds இருந்த மணியை நீங்கள் இப்போ 6,000 ஆக்கியிருக்கிறீங்க. அது உங்களுக்கு சாதகமாக தன் அமையும். ஏனெண்டா அது அது கண்டினியூஸாக வந்து கொண்டே இருக்கும். ஸோ ஆக்கள் அதை ஒரு இதாக செய்யணும். ஏனெண்டா தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் த கேபிட்டல் வேல்யூ. இந்த கேபிட்டல் ஒருக்கா லூஸ் பண்ணினீங்களா இப்போ அது எடுக்கிறது கஷ்டம். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் நாட் ஏர்னிங். அதோட இப்போ வந்து லோ ரிட்டர்ன் வெரி ஸ்லோ மூவிங் எக்கனாமியில் வந்து அந்த மெகா ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது சரியான கஷ்டம். அப்போ இருக்கிற ஆக்களே தே ஆர் சஃபரிங். ஸோ ஆனபடியாக அதை சரியாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அகெயின் இப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் ஆர் சோலோ. அப்போ முதல்ல ஒரு ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸில் முதல்ல போட்டால் சில வேளையில் இன் அ ஷார்ட் பீரியட் நீங்கள் யூ கேன் லூஸ் த கேபிட்டல் வேல்யூ ஆஸ் வெல். அப்போ இப்போ வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல போனால் கேஷ் ஐசான் இருக்குது. அது இஸ் அ வெரி லோ ரிட்டர்ன். இப்போ வந்து லோ ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அட்லீஸ்ட் த கேபிட்டல் இஸ் சேஃப். அதோட கவர்மெண்ட் வில் அண்டர் ரைட். இப்போ யூகே பேங்க்ஸ்ண்டா கவர்மெண்ட் வில் அண்டர் ரைட் அப் டு 85,000 worth of funds. ஸோ தச்சலாக பேங்க்ரப்சியோ இது பிரச்சனை வந்த கம்பெனியில் தே வில் கேரண்டி அ சர்டன் அமௌண்ட். அப்போ காசு ஒரு தனியாக ஒரு ஆர்கனைசேஷனில் வச்சுருக்காமல் அதை ஸ்ப்ரெட் பண்ணி நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷனில் வைக்கிறதுல பெட்டர். ஏனெண்டா ஆக அப் டு 85,000 தான் அவை கேபிட்டல் வேல்யூ கேரண்டி பண்ணிவிடும். அதுக்கு பிறகு உங்களோட ரிஸ்க். ஸோ இஃப் யூ ஹேவ் மோர் தேன் தட் அமௌண்ட் இன் ஒன் பேங்க் யூ ஷுட் மூவ் இட் டு another பேங்க். அந்த இப்போ கனா பேங்க் வந்து ஒரு குரூப்பில் இருக்குது. அந்த குரூப்பை விட்டுட்டு இன்னொரு குரூப்பில் போகிறதால உங்களுக்கு அந்த செக்யூரிட்டியை எடுக்க எல்லாமே இருக்குது. இப்போ வந்து 5,300 சம்திங் அதான் இந்த கேஷ் ஐசாண்ட அமௌண்ட். அது டேக்ஸ் ஃப்ரீயாக இன்வெஸ்ட் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட்டில் டேக்ஸ் ஒன்றும் கழிப்படாது கேஷ் ஐஸா. அதை விட இப்போ ரிஸ்க் எடுக்க வேணும்ண்டா யூ கேன் கோ ஃபார் சம்திங் கோல்டு ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் லைஃப் கவர். அதில் ரிஸ்க் இருக்குது. மற்றது இந்த கேஷ் ஐஸாக முந்தி வந்து பெப்பன் இருந்தது. இப்போ அதை ரிப்ளேஸ் பண்ணிடுறேன் கேஷ் ஐஸாண்டு. அதை விட ஹையர் ரேட் டேக்ஸ் பேயர்ஸுக்கு நேஷனல் சேவிங்ஸ் ப்ரொடக்ட்ஸ்ன்னு இருக்குது. அதாவது இந்த சேவிங்ஸ் ப்ரொடக்ட்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் லீஃப்லெட்ஸ் இருக்குது. இது கவர்மெண்ட் அண்டர் ரிட்டன் நேஷனல் சேவிங் ப்ரொடக்ட்ஸ். அது சர்டன் ப்ரொடக்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இஸ் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அதாவது ஒரு டேக்ஸுமே இல்லை.
அதால் சில வேளையில் ரேட்ஸாக ஸோ லோவாக இருக்கலாம். அப்போ நீங்கள் அதையும் அந்த மற்ற பேங்க்ஸ் என்ன ரேட்ஸை கொடுக்கணும்னு பார்த்து டிசைட் பண்ண வேணும். அகெயின் இப்போ டேக்ஸ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ஹை ரேட் டேக்ஸ் பேயருக்கு இட் மை பி வர்த் இஸ் வைல் டு have the money in national savings. அது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. இட்ஸ் அண்டர் ரிட்டன் பை கவர்மெண்ட் தான் அதை இஷ்யூ பண்ணுறது. அதை விட இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸில் அதாவது பிக் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு 300-400 இயர்ஸாக தே ஆர் இன் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ தே ஆர் பிக் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட். அப்போ அவைகிட்ட சிலாக்கள் என்ன செய்யணுமெண்டா ஒரு மணியை கொண்டே கொடுக்குறது ஒரு சர்டன் அமௌண்ட் 50,000 அவைகிட்ட கொடுத்தா அவை வந்து உங்களுக்கு 5% டேக்ஸ் ஃப்ரீ மணியாக தந்து கொண்டிருப்பினோம் இயர் ஆன் இயர்ஸ். அப்போ எவ்ரி இயர் உங்களுக்கு 5% ஆஃப் த கேபிட்டல் இன்வெஸ்டட் யூ ஆர் கெட்டிங் இஸ் ஆஸ் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம். ஸோ இது அகெயின் யூஸ்ஃபுல் வேர் யூ ஆர் அ ஹை ரேட் டேக்ஸ் பேயர். அதாவது ஹை ரேட் டேக்ஸ் பேயருக்கு அந்த 5% தரத்தால் உங்களுக்கு இன்கம் வருது. ஆனால் அது டேக்ஸ் ஃப்ரீயாக எடுக்கிறீங்க இதில். மற்றது வந்து ஆனால் ஒரே ஒரு டவுன் சைடு வந்து அந்த பாண்டை எடுக்க தேர் இஸ் சம்திங் கால் மார்க்கெட் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த மணியை எடுக்க இந்த திருப்பி கேட்க அந்த ஆர்கனைசேஷன் கேன் அப்ளை வாட் தே கால் இஸ் அ மார்க்கெட் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட். அதில் சில வேளையில் யூ கேன் லூஸ் பார்ட் ஆஃப் த கேபிட்டல் தட் யூ ஆர் புட் இன். ஸோ அந்த ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர். ஆனால் தச்சில் எது நடந்தால் அந்த மணி வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் டிபெண்டன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் டீடை கொடுத்தீங்கன்னா அந்த டிபெண்டன்ஸுக்கு அது போகும். அதை விட கவர்மெண்ட் கில்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரி ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது. அதுவும் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறது when they need the money, தங்களுக்கு மணி தேவையாக. இப்போ at the moment they are borrowing about 160 billion pounds from private individuals, organization, businesses. அப்படி borrow பண்ணாக்க they will issue bonds and gilts to generate income. அது வந்து secure investment and underwritten by government and also regularly payments-ம் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் வந்து பென்ஷனை பற்றி கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு பிரேக்கு போயிடுவோம். ஓகே. எஸ்என் பெரா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். உண்மையில் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கின்றோம். சாதாரணமாக முதலிடுவது இப்பொழுது அவர் நீண்ட பலவிதமான பரிமாணங்கள் கொண்ட விதத்தில் இந்த முதலிடுவது தொடர்பாகவும் வரிகள் தொடர்பாகவும் தன்னுடைய நிபுணத்துவ ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கின்றார். எனவே உறவுகள் நீங்களும் இணைந்து நீங்கள் திட்டமிடுகின்ற முதலீடுகள் அல்லது வேறு கணக்கியல் துறையிலான சந்தேகங்களை நீங்கள் இவரிடம் அறிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று மீண்டும் வருவோம் ஆலோசனை நேர நிகழ்ச்சியினூடாக.